ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ்ஏலேருந்து இந்தியா போகும்போது என்ன மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். முதல்ல காஸ்ட்கோவில் நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். அதுக்கப்புறமா வேறு சில கடைகளில் வாங்கினது, கொஞ்சம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு நான் காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காஸ்கோவில் நான் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே காஸ்கோ போனோம் அப்படின்னா கொஞ்சம் பல்காக நமக்கு திங்ஸ் கிடைக்கும். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த க்ளோராக்ஸ் வைப்ஸு 425 வைப்ஸ் இருக்குங்க. இந்தியா போயிட்டோன்னா 2 வீட்டு சைட்லேயுமே அதிகமாக காரில் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கார்லலாம் போட்டுக்கலாம். பசங்க ஏதாவது வாமிட் எடுக்கிறாங்க, ஏதாவது ஸ்பில்ஸ் ஆகுது அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இந்த கர்க்லாண்டோட சாக்லேட் எப்போவுமே வாங்கிட்டு போகிறது தான். அவினாசிக்கு ஒன்று, பழனிக்கு ஒன்றுன்னு வாங்கியிருக்கேன். 5.6 எல்பி. இப்போ வீட்டுக்கெல்லாம் யாராவது பார்க்குறக்கு வர்றாங்க, அவங்க ரிட்டன் போகும்போது சின்ன ஜிப்லாக் பேக்கில் போட்டு கொடுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 2 பேக் எப்போவுமே வாங்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் இந்த மேட்லென்ஸ், இது முகிலுக்கே ரொம்ப ஃபேவரெட்டுங்க. இது ரொம்ப நாளாக வேறு அவன் கண்ணில் காட்டாமல் நான் வச்சுருக்கேன். இந்த தடவை ஊருக்கு போகிறப்ப வாங்கிட்டு போகிறேன். இந்த கேக் வந்து கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். உள்ள இண்டிவிஜுவல் பேக்காக தான் இருக்கும். தனித்தனியாக கூட யாருக்காவது கொடுக்கறதுனா கொடுக்கலாம். அடுத்து அன்சால்டட் மிக்சட் நட்ஸ் தான். முன்னாடியெல்லாம் இது டப்பாவில் தாங்க வந்துட்டு இருந்தது. இப்போ என்னென்னு தெரில, பேக்கேஜிங் மாற்றிட்டாங்க. 3 பேக் நான் வாங்கியிருக்கேன். வீட்டில் இதுவுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் அன்சால்ட்டடே வாங்கியாச்சு. அடுத்து காஃபி பவுடர். என்னடா கமர்ஷியல் பர்பஸ்க்கு வாங்கின மாதிரி இத்தனை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க. வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க. 2 பக்கம் வீட்டு ஆளுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். முன்னாடியே நிறைய விலாக்ஸில் நான் சொல்லியிருப்பேன். இந்த காஃபி பவுடர் காஸ்கோவில் $11 அப்படின்னு வரும் இல்லைங்களா, அப்போவே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பயங்கரமாக மணி சேவ் பண்ணலாம். அதுவும் எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கிட்டு போகணும் ஒவ்வொரு தடவையும். அதனால $11 இருக்கும்போதே வாங்கிடணும். இந்த தடவை கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு அதிகமாக ஷாப்பிங் போகவே இல்லை. கடைசி நேரத்தில் போய் வாங்குறப்ப $16 சம்திங் தான் இருந்தது. ஒரு வேளை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த $11 பார்க்கும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ஜிப்லாக் பேக்ஸ். இது எனக்காக நான் வாங்கினேன். அங்கே இந்தியா போயிட்டு ரிட்டன் வரும்போது நிறைய ஹோம்மேட் மசாலா, கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் இல்லைங்களா. ஸோ ஹோம்மேடாக செய்யும்போது நம்ம பேக்கேஜிங் பண்ணுறதுக்காக தான் வாங்குவேன். இது எப்போவுமே வாங்கிட்டு போகிறது தாங்க. நம்ம ஊரில் ஜிப்லாக் பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வாங்கிடுறது. அடுத்து டவ் பாடி வாஷ். இது நாங்கள் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். இது 3 பேக்காக தான் காஸ்கோவில் கிடைக்கும். 2 வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒன்று அவினாசியில் வச்சுருவேன், ஒன்று பழனியில் வச்சுருவேன். அதே மாதிரி தான் இந்த செட்டாஃபில் லோஷன். இது எங்களுக்கு அவினாசிக்கு ஒன்று, பழனிக்கு ஒன்று அப்படின்னு நாங்கள் வச்சுருவோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். இது பம்ப் டைப்பில் தான் இருக்குது இல்லைங்களா, அதனால யூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணாலும். அதுக்கப்புறம் அவினோ பசங்களுக்கு, இதுவுமே 2 பாட்டிலாக தான் வரும் காஸ்கோவில். 2யுமே எடுத்துகிட்டு போயிட்டு அவினாசியில் ஒன்று, பழனியில் ஒன்று நான் வச்சுட்டு வந்துடுவேன். நான் டப் டைப்பில் அதனால தாங்க வாங்க மாட்டேன். ஏன்னா அது வாங்கினா கைவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்தாலும் அங்கே அவங்க யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பம்ப் டைப்பில் வாங்கிட்டோன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அவினோ லோஷனுமே கிட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மல்டிவிட்டமின் கம்மீஸ். இது எங்கள் மாமியாருக்காக எப்போவுமே நாங்கள் வாங்குவோம். இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் காஸ்கோவில் கிடைக்குங்க. நாங்கள் எப்போவுமே இந்த மல்டிவிட்டமின் கம்மீஸ் தான் வாங்கி கொடுப்போம். ஸோ எங்கள் மாமியார் ரெகுலராகவே இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் காஸ்கோவிலேருந்து நான் வாங்கினது. இனி அடுத்து இதெல்லாம் ஹெச்இபியில் தான் நான் வாங்கினேன். வால்மார்ட்டில் கூட இந்த மாதிரி கிடைக்குங்க. அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஹெச்இபி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அங்கேயே போய் வாங்கிட்டேன். ஆனால் ஹெச்இபியில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது இண்டிவிஜுவல் பேக்கேஜிங்காக குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எப்போவுமே இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் சாக்லேட்ஸில் நீங்கள் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னா காஸ்கோவில் அந்த பல்காக இருக்குது இல்லைங்களா, அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த கிஸ்ஸஸுமே வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 வெரைட்டியில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து மில்க் சாக்லேட், இன்னொன்று வந்து ஆல்மண்ட் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் சாக்லேட்ஸு. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பெரிய பேக்காக வாங்கிட்டு ஏதாவது ஒரு கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது. ரெகுலராகவே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளாஸ் பண்ணுவேன், அதனால் ஃப்ளாஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன்.
என்ன தான் ஃப்ளைட்டில் பேஸ்ட்டு கொடுத்தாலுமே எனக்கு என்னமோ இந்த மவுத் வாஷ் தான் வந்துட்டு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு தோணுது ஃப்ளைட்லலாம். அதனால தான் மவுத் வாஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர், ஒரு லிப் பாம். இந்த லிப் பாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் மறக்காமல் வந்து எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா என்ன தான் தண்ணி குடிச்சிட்டே நான் இருந்தாலும் ஃப்ளைட்டில் அங்கே போய் லேண்ட் ஆகும்போது அப்படியே லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகி அப்படியே செவந்து போயிருக்கும். அதனால் இது எப்போவுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். இதெல்லாம் நம்ம கேரி ஆன்லேயே போட்டுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு பாட்டில் இருக்குன்னா நம்ம வந்து செக்இனில் தான் போடணும். இது வந்து ஃபேஸ் வாஷு எனக்கு. இதுதான் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன். அதனால் இதையும் வாங்கியாச்சு. இனி இந்த ப்ளம் ஆர்கானிக்ஸில் ஃபுட் பவுச்சஸ் கிடைக்கும் இல்லைங்களா, இது எல்லா கடையிலையுமே இங்கே கிடைக்குது. நான் எப்போவுமே ஹெச்இபியில் தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த மைட்டி மார்னிங் அப்படின்னு இருக்கிறத வாங்கிட்டோன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மைட்டி மார்னிங் அப்படின்னு போட்டிருக்கிறது மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கும் குவான்டிட்டி. ஸோ ஃப்ளைட்டில் எழில் குட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த பஃப்ஸு, இதுவுமே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். நீங்கள் ஹோம்மேடாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எத்தனை எடுத்துகிட்டு போவீங்க? அதில் என்ன பிரச்சனை வரும்னா, ஒவ்வொரு தடவையும் அங்கே செக்யூரிட்டி செக் நம்ம பண்ணும்போது இது என்ன அது என்ன அப்படின்னு ரொம்ப போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணி எடுப்பாங்க. அதுவும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொன்றையும் நம்ம பதில் சொல்லி கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதில் வேறு ஒவ்வொரு ஃப்ளைட்டில் ஒவ்வொரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்கங்க. அது எல்லாமே நான் ட்ராவல் வ்ளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஃபுட் பவுச்சஸ் நான் வாங்கிக்கிறது. பல்காக இந்த மாதிரி நம்ம அமேசான்லேயும் போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அங்கேருந்து இங்கே ரிட்டன் வரும்போது ஃப்ளைட்டில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பாக்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரியும் கிடைக்குதுங்க. பட் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி வாங்க மாட்டேன். அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா. நான் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்குவேன். ஆனால் அந்த ஃபுட் பவுச்சோட டியூபை நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்போவே குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வச்சுக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்து கொஞ்சம் டாய்ஸு. இது வந்து ஆர்ட் செட்டு 2 வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து முகிலுக்காக நான் வாங்கினது. முகிலுக்கு கொஞ்சம் எழிலுக்கு கொஞ்சம் டாய்ஸ் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா ஃப்ளைட்டில் கொஞ்சம் நேரம் அவங்கள சமாளிக்கணும் இல்லைங்களா. நாங்கள் வேறு 3 ஃப்ளைட்டு மாறி போகிறோம். இந்த மெமரி கேம் போர்டு நம்ம சிஸ்டம்லலாம் விளையாடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் போர்ட் கேம் மாதிரி வந்திருக்கு. 7 கார்ட்ஸ் இருக்குது. 7மே வந்து டபுள் சைடட் தான். ஸோ நிறையா நேரம் அவங்கள நல்லா என்கேஜ் பண்ணலாம். அடுத்து குட்டி பையனுக்காக கொஞ்சம் வாங்கியிருந்தேன். டவுட்டில் தாங்க வாங்கினேன். விளையாடுவானா மாட்டானா, தூக்கி போட்டுருவானோ அப்படின்னு டவுட் இருந்தது. ஆனால் இது ரொம்ப சூப்பராக விளையாண்டான். ஏன்னா இது சக்ஷன் டாய் மாதிரி தான். உங்களுக்கு நான் அந்த கேரி ஆன் பேக் பண்ணுறதை காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸில். அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுவுமே ரொம்ப நேரம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் 3 ஃப்ளைட்டில் வந்தோம் இல்லையா. ஸோ 3 ஃப்ளைட்லேயுமே ஒவ்வொரு இது வந்து கொஞ்சம் நேரம் கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா என்கேஜ் பண்ண முடியுது. அந்த அரை மணி நேரம் கிடைச்சா கூட போதும் இல்லைங்களா நமக்கு. அதனால் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக விளையாண்டான். அதுக்கப்புறம் இந்த கலரிங் புக்குமே நான் வாங்கியிருந்தேன். 3 புக்கு வருது. 3 பென் கொடுக்குறாங்க. தண்ணி வந்து ஃபில் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ முகிலுக்கு எழிலுக்கு 2 பேருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். இதுவும் கொஞ்சம் நேரம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. முகில் பிரச்சனையே இல்லைங்க. அவன் பாட்டுக்கு இருந்துட்டான். இந்த எழில் குட்டி தான் எங்களை போட்டு படுத்தினாரு. அதுக்கப்புறம் இந்த மியூசிக்கல் டாய் புக்குமே நான் எழிலுக்காக தான் வாங்கியிருந்தேன். எங்கள் ஃப்ரெண்டு அவனோட பர்த்டேக்கு இதே மாதிரி ஒரு புக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது அனிமல் புக் கிடையாது, அது வேறு. ஸோ அது நல்லா விளையாண்டுட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் வீட்டிலையே. அதனால தான் அதே இதில் அனிமல்ஸ் புக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இதுவும் அவன் ரொம்ப நேரம் விளையாண்டான். அதுக்கப்புறம் இது வந்து ஊரில் கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இப்போ பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு டாய்ஸில் கவனம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. முகிலுமே அப்படி தான். அதனால் முகிலுக்கு வாங்கின மாதிரியே பட் பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்ல ஒரு ஆப்ஷன். கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு டாய் தான். இது ரொம்ப குட்டி பையனுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பாப் பண்ணுற மாதிரி தான். எழிலுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். இந்த மாதிரி அவங்க தள்ளிகிட்டே போகணும். புஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பால் பாப் ஆகும், திரும்பவும் மறுபடியும் உள்ளே போயிடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடுவாங்க. அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆளுக்கு வாங்கியிருக்கேன். என்னோடய கொழுந்தனார் பையனுக்காக. அவருக்கும் பையன்தான். 8 மாதம் ஆகுது அவருக்கு. ஸோ அவருக்காக தான் வாங்கினேன். ஏன்னா எழிலும் முகிலும் இது நல்லா விளையாண்டாங்கங்க. ஒரே ஃபேமிலி ஒரே பிளட் இல்லையா, அதனால அவருக்கும் இது பிடிக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இது நல்லா நடக்க ஆரம்பிக்கிறப்ப யூஸ் பண்ணலாம். அதனால தான் வாங்கினேன். இந்த மாதிரி நம்ம தள்ளிட்டு போகலாம். மேலே இருக்கு இல்லையா, அது தனியாகவும் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ உட்காந்து அவங்க விளையாடும் போதும் கொடுத்துர்லாம்.
கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, எழில் குட்டியை ஏன் இன்னும் காட்டாமல் இருக்கீங்கன்னு. வீடியோலாம் பக்காவாக எடுத்து வச்சுட்டேங்க. ட்ராவல் vlog வேறு இடையில இருக்குது. ட்ராவல் டயர்டு, ஜெட்லேக் எல்லாம் இருந்ததுனால என்னால் இமீடியட்டாக அடுத்தடுத்து லாங் வீடியோ போடவே முடியலை. ஸோ அதனால தான் பெண்டிங். ட்ராவல் vlog நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணியே ஆகணும். அது பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோஸில் எழில் குட்டி இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு நான் காட்டிடுவேன். அதனால் கவலையே படாதீங்க. இது வந்து ஒரு ஸ்கூட்டர். ஸோ இது கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து பேட்ரி நம்ம போட்டுட்டோம்னா லைட் எரியும். லைட் வேண்டாம் அப்படின்னா பேட்ரிஸ் போட வேண்டாம், நம்ம நார்மலாகவே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாங்க. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். பட் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. இது சூட்கேஸில் கொஞ்சம் நிறைய இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் கலெக்ஷன்ஸ். இந்த தடவை ஹேண்ட் பேக்ஸ் மாதிரி நான் போகாமல் இந்த மாதிரி மொபைல் பவுச்சஸ் மாதிரி நான் வாங்கிட்டேன். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே மோஸ்ட்டாக 2 வீலர் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் பவுச்சஸ் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பெரிய ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. கோயிலுக்கு போகும்போது, சின்னதாக கிராசரி ஷாப்பிங் அப்படின்லாம் போகும்போது இந்த மாதிரி பேக்னால் கொஞ்சம் யூஸ் ஆகும் இல்லைங்களா. எங்கள் அத்தைங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன். அவங்கெல்லாம் மோஸ்ட்டாக 2 வீலர் வந்து ஓட்டிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்கெட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு வீட்டு சாவி, மொபைலு, கேஷு அப்படின்னு எது வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம். அதனால தான் இந்த பேக் அவங்களுக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். கலர்ஸ் நிறையா இருந்தது. நான் கிரே அண்ட் ப்ரௌன் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பிளாக் கூட இருந்தது இதில். இந்த பேக்குமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உள்ளே வந்து இந்த பேப்பர் வச்சுருக்காங்க, அதனால கொஞ்சம் பார்க்குறக்கு பெருசாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், பாக்கெட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் இதுலேயும் 3 வாங்கியிருக்கேன். பிளாக் 1, அதுக்கப்புறம் கிரே 2 அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த க்யூட்டான பேக். குட்டி பொண்ணுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் இது வாங்கினேன். இந்த கலருமே வந்துட்டு இப்போல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் இதே கலர் வாங்கிட்டேன். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம் நிறைய இங்கே க்யூட்டாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் யாராவது டைப்பர் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டைப்பர் பேக்குமே ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் ஆப்ஷன். இது வந்து எங்கள் அம்மாவோட ட்ராவல் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருப்பேன் இதில். இது இன்சுலேட்டட் ஹேண்ட்பேக் மாதிரி தான். ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் அத்தை ஒருத்தவங்க எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால தான் அவங்களுக்கு இந்த பேக் நான் வாங்கியிருக்கேன். இந்த பேக் இருக்குது இல்லைங்களா, இது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி இப்போ காட்டுறேன். இது 2மே ஒரே மாதிரி, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, எங்கள் மாமியாருக்கு ஒன்று அப்படின்னு வாங்கியிருக்கேன். மெயினாக இது எங்கள் மாமியாருக்காக தான் வாங்கினேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது. உடனே சளி பிடிச்சிரும். 15 நாள் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும். சரின்னு தண்ணி எடுத்துகிட்டு போங்க எங்கே போனாலும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தண்ணி பாட்டில்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அதுவும் ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலில் கார்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அது வெயிட்டாக இருக்குது, நான் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டேன்னா மறந்துடுவேன், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். அதான் என் வீட்டுக்காரர் சொல்லிகிட்டு இருந்தார், இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் சரின்னு இந்த மாதிரி வாங்கிட்டேன். இது வாட்டர் பாட்டில் இன்னுமே பெரிய பாட்டில் கூட வச்சுக்கலாங்க. அதுலேயும் கொஞ்சம் ஏஜ் ஆகுது அப்படிங்கும்போது வெளியில் போகிறப்போ டக்குன்னு நமக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னா உடனே குடிக்கிற மாதிரி இருக்கும். வெயில் வேறு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்களாங்க, அதனால தான் இந்த மாதிரி நான் வாங்கினேன். இப்போ இதில் பாட்டில் கீழே விழுந்துரும் அப்படின்லாம் இல்லை, இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். முன்னாடி மொபைலு, வீட்டு சாவி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவங்க அதை விட அதிகமாக வேறு எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இல்லையா வெளியில், அவங்களுக்கு தேவை இது மட்டும்தான், தண்ணி மெயினாக குடிக்கணும். அதுக்காக தான் இப்படி வாங்கியிருக்கேன். இது நம்மளுமே வாங்கி யூஸ் பண்ணலாங்க, பெரியவங்களுக்கு தான் வாங்கி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா பார்க்குக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன மெயினாக வேணும், ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் நம்மளோட மொபைலு, வீட்டு சாவி எடுத்துகிட்டு போவோம். அதுக்கெல்லாம் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பேக் இருக்கு இல்லையா, ப்ளெயினாக எந்த பாக்கெட்ஸும் இல்லாமல், இது எங்கள் அப்பாவுக்கும் மாமனாருக்கும் நான் வாங்கியிருக்கேன். அவங்க சொல்கிற சாக்கு என்ன தெரியுங்களா, வண்டி பெட்டி மேலே வச்சா இன்ஜின் சூட்டில் தண்ணி சூடாயிரும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆக்டிவா வச்சுருக்காரு, அந்த பெட்டிக்குள்ளே போட்டாலும் சூடாயிரும், அதனால தண்ணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படிம்பாங்க. இந்த சாக்கு சொல்கிறதுல அப்பா அம்மாங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதனால தான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இதுவுமே லாங் ஸ்ட்ராப்பு தாங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு கிராஸ் பாடியாகவும் போட்டுக்கலாம். இது வந்து துவைக்கிற மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் தான். ஸோ அழுக்கானாலும் நல்லா துவைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனால் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேண்டமான ஐட்டம்ஸ், என்னென்னு பார்த்துருவோம்.
இது வந்து லிப் பாமு ராஸில் தாங்க வாங்கினேன். இண்டிவிஜுவலாக நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுனா கூட கிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் காட்டினேன் இல்லைங்களா மொபைல் பவுச்சு, அந்த பவுச்சில் இப்படி ஒரு லிப் பாம், ஒரு ஹேண்ட் க்ரீம் இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இல்லை மொத்தமாக கூட யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதனால தான் வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த சவுண்ட் கோரோட ப்ளூடூத்து என் கொழுந்தனாருக்காக தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினோம். என் வீட்டுக்கார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் எல்லாருக்கும் வாங்கியாச்சு. ஐ மீன் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்காது, இந்த கேட்ஜெட்ஸ் தான் அதிகமாக பிடிக்கும். அதனால தான் இது வாங்கிட்டோம். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க, 3 கலர் தான். பட் ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட், பிளாக். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு 5 வாங்கியிருக்கோம். 2 சைட்லேயுமே இருக்க. இப்போ நம்ம ஏஜ் கேட்டகரி ஆட்களுக்காக வாங்கினது. ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கிடைக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் கிஃப்ட் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆகாது, அவங்க காது வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸே நெக் பேண்ட் டைப்பில் கிடைக்கும் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் 5 இருக்குது இல்லைங்களா, இதில் 3 வந்துட்டு எங்கள் வீட்டு சைடில் இருக்கவங்களுக்காக. நெக் பேண்ட் டைப் நான் சொன்னேன் பாருங்கள், அது. அதுக்கப்புறமா இந்த 2 வந்து எங்கள் இன்லாஸ் வீட்டு சைடில் இருக்கவங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தமாக ஹெட்ஃபோன்ஸே பார்த்திங்கன்னா 6 இருக்குது. அடுத்து ஒரு ஃபுட் க்ரீம் தான். இந்த பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா இருந்தது. அதனால தான் வாங்கியிருந்தேன். இப்போது எங்கள் அம்மிச்சி ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலில் பார்த்திங்கன்னா வெடிப்பு இருக்கும் இல்லையா, அது சில சமயம் தேஞ்சு அதுலேருந்து ரத்தமே வருங்க. ஆனால் அவங்க அதுக்கு எந்த மருந்தும் போட மாட்டாங்க. எண்ணெயாவது பூசி வைங்க அப்படின்னு சொன்னால் அது கால் வலிக்கிட்டுரும், அதெல்லாம் அது போகிற போக்கில் சரியாக போயிடும் அப்படின்னே சொல்லுவாங்க. எனக்கு ஒவ்வொரு டைமும் அவங்க காலெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இதை மெயின்டைனே பண்ண மாட்டேன்றாங்க, வலிக்கும்ல அப்படின்னு. அதனால இந்த தடவை என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஃபுட் க்ரீம் வந்து வாங்கிக்கிட்டேன். அம்மா, நம்ம மாமியார் அவங்க காலெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதில் வெடிப்பு இருக்கும். அதனால ஆளுக்கு ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இனி அடுத்து இந்த கிளாஸஸ் வந்து எங்கள் அப்பாக்காக வாங்கினேங்க. அவர் முன்னாடியெல்லாம் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தார். அப்போ லேசர் பண்ணாமல் இருந்தது. 2 வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும் இல்லைங்களா, அதனால் இத்தனை நாளாக வாங்கி கொடுக்காம இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் 2 கண்ணுக்குமே லேசர் பண்ணியிருந்தோம். ஸோ இனி வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த பெர்ஃப்யூம் ராஸில் வந்து $8க்கு சூப்பராக கிடச்சிதுங்க. அதனால் 2 வாங்கியிருக்கேன். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் கோல்டு வேறு, அதனால என்னால் ஸ்மெல்லெல்லாம் பண்ணி பார்க்க முடியல. சரி நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ராஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் நிறையா இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து செக்யூரிட்டி கேமரா. நான் முன்னாடியே நிறைய விலாக்ஸில் சொல்லியிருப்பேன், பேரண்ட்ஸ்க்கு இன்லாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து காஸ்கோவில் இந்த சோலார் லைட்டு நான் கூட ஒரு விலாகில் காட்டியிருந்திருப்பேன். ஸோ இது இந்த இத்தனை ஃபீட் டிஸ்டன்ஸில் வர்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகும் இல்லைங்களா, அதனால் இது வாங்கியிருக்கேன். காஸ்கோலேயுமே நிறைய பேர் இது வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனால தான் இதே வந்து வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பசங்க 2 பேருக்கும் இந்த மஸ்கிட்டோ பேட்ச் வந்து வாங்கினேங்க. இது வந்து நம்ம ஸ்கின்லலாம் ஒட்ட தேவையில்ல, நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டி விட்டுறலாம். இப்போ முகிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒட்டி விட்டாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் எழில் குட்டியெல்லாம் வந்துட்டு அதை பிடிச்சி ஏதாவது வாயில் வச்சுக்குவான் அப்படின்னு பயம் இருக்கும். அதனால் அவனுக்கு டிஷர்ட்டில் பின்னாடி முதுகில் அவனுக்கு எட்டாத மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். கொசு வந்துட்டு இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இல்லைங்க இங்கே இந்தியாவில். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா முகிலுக்கு கடிச்சதுன்னா அது இந்த காயின் சைஸ்க்கு தடித்து அதிலிருந்து ரத்தம் வரும், அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். அதனால தான் வாங்கினேன். ஓரளவுக்கு இது கேட்குங்க. அதையும் மீறி கொசு கடிச்சிருச்சு அப்படின்னா புங்க எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெய் அப்ளை பண்ணோன்னா நல்லாவே கேட்கும். அடுத்து இந்த 2 வாட்ச்சு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான 2 ஆளுங்களுக்கு வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து என்னோடய சிஸ்டர், என் கொழுந்தனார் ஒய்ஃபுக்கு வாங்கினேன். இன்னொன்று என் தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிற என்னோட சிஸ்டர் இன்லா, அவளுக்காக தான் வாங்கினேன். ஸோ 2மே வந்துட்டு ஆனி கிளைன் பிராண்டு தான். நான் யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா ஒரு க்ரீன் கலர் வாட்ச்சு, அந்த ஆனி கிளைன் பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து நல்லா ராயல் ப்ளூ மாதிரி, பட் பார்க்குறக்கு வீடியோவில் பிளாக் மாதிரி தெரியுது. இன்னொன்று பியூர் பிளாக்கு. ஸோ 2 வாட்சஸுமே வந்துட்டு என் சிஸ்டர் இன்லாக்கும் சிஸ்டருக்கும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த க்ராக்ஸ் செருப்பு ஒரு தடவை என் வீட்டுக்காரருக்கு இதை நான் வாங்கி கிஃப்ட் பண்ணேங்க. அவர் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஷூவு எந்த செருப்புமே போட மாட்டேன்றாரு. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா இங்கே வந்துட்டு ரிட்டன் போகும்போது எங்கள் மாமனாருக்கு இதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்து விட்டுருந்தேன். அவர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரிட்டன் போகும்போது என் தம்பிக்கு ஒன்று வாங்கி கொடுத்து விட்டுருந்தேன். அவனும் இதே தான் இப்போ போட்டுட்ருக்கான். ஸோ இந்த தடவை என் கொழுந்தனாருக்காக நாங்கள் வாங்கிட்டு போகிறோம்.
இது வந்து எனக்காக நான் வாங்கினேங்க இந்த க்ராக்ஸு. மோஸ்ட்டாக ஃப்ளைட்டில் போகும்போது கொஞ்சம் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஸ் தான் நான் போட்டுட்டு போவேன். ஆனால் அங்கே இந்தியாவில் போனதுக்கப்புறமா ஷூ போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அது அப்படியே தான் இருக்கும். திரும்ப ஃப்ளைட்டில் வர்றப்ப தான் போடுற மாதிரி இருக்கும். சரி இந்த தடவை இந்த மாதிரி நம்மளும் ஒரு க்ராக்ஸ் வாங்கிக்கிட்டோன்னா அங்கே போய் ரஃப்யூஸ்க்குமே இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் க்ராக்ஸ் மாதிரியே தான், பட் இது வேறு பிராண்டு. அதில் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து சைஸ் 9 எனக்கு. இப்போது இது வந்து ரொம்ப நேரம் போட்டால் கொஞ்சம் எனக்கு என்னமோ விரல் வந்து வலிக்கிற மாதிரி இருக்குங்க. நான் ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். சும்மா நம்ம கேஷுவலாக வந்துட்டு வீட்டில் இருக்கிறப்ப எங்கேயாவது போட்டுட்டு போயிட்டு வரோன்னா ஓகே. பட் ஏர்போர்ட்லலாம் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு என்னமோ இது செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் இது இருக்குது பார்த்தீங்களா, இது செம்ம சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. பேசாமல் ஃப்ளைட்டில் போகிறப்ப இதே போட்டுட்டு போயிருக்கலாமோ அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு நல்லாவே. ஸோ இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம குர்த்தீஸ்க்கெல்லாம் கூட சூப்பராக இது போட்டுக்கலாம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாம் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் பேங்க்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா எப்படியுமே வந்து அவரும் அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறாரு. பவர் கட்டெல்லாம் நிறையா ஆகுது. வெளியில் எங்கேயாவது இருக்கோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தேவைப்படும். எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மெமரி ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கடா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால இது வந்து 2 in 1ங்க. நம்ம ஹார்ட் டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதப்ப நம்ம பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு, அதுக்கப்புறம் ஐஃபோனுக்கு, அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. தனியாக யூஎஸ்பி கேபிள் வந்து இதுக்கு நம்ம வாங்கி நம்ம வந்து பவர் பேங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த பவர் பேங்க் வந்து என் வீட்டுக்காரர் அவருக்காக வாங்கியிருக்காரு. ஸோ அவரும் அங்கே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண தான் போகிறாரு. அதிகமாகலாம் லீவ் கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு தேவைப்படுங்கிறக்காக அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இத்தனை நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்த ஒரு விஷயம் இந்த மைக்கு தான். இந்த சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் மோஸ்ட்டாக வந்து வாய்ஸ் ஓவர் ப்ரிஃபர் பண்ணுறது. எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இதனால தான் மைக் வாங்காமையே இருந்தேன். இப்போ நான் இந்த ஸ்டார்டிங் வீடியோவில் பேசியிருப்பேன் இல்லைங்களா, அது மைக்கில் தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு ஆடியோ வந்து எப்படி இருக்குது, ஓகேவாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஓகேயாக இருக்குது அப்படின்னா மட்டும் இதை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வாய்ஸ் ஓவருக்கே போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த கேபிள், சார்ஜரு, ஹார்ட் டிஸ்க், பவர் பேங்க் இதெல்லாம் வச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு பேக் வந்து வாங்கினேன். ஏன்னா எனக்கு முன்னாடியெல்லாம் இது தேவைப்படாது. இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தேவைப்படுது. இந்த குட்டி செல்ஃபி ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இது வாங்கி கொடுங்க. ஏன்னா இது $10 தான். இங்கே பாருங்கள், இது போர்ட்ரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரிமோட் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம விலாகெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப பெரிய ட்ரைபாடை நம்ம கேரி பண்ண முடியாது. செல்ஃபி ஸ்டிக்குமே பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இப்போ வர்றதெல்லாம் இந்த மாதிரி ட்ரைபாடாகவும் வச்சுக்கலாம். கவுண்டர் டாப்பில் வச்சு எடுக்கணும் அப்படின்னா கூட ட்ரைபாடாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா செல்ஃபி ஸ்டிக்காக, இதையே நம்ம வந்து கீழே ட்ரைபாடாக நம்ம நிற்க வைக்கலாம். ஸோ மல்டி யூஸ் தான். $10க்கு நிஜமாகவே எனக்கு ஒர்த்தாக தான் தெரிஞ்சது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கிஃப்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்படி கேரி பண்ணிக்கலாங்க. ஸோ எனக்கு எல்லாமே ஒரே பேக்கில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் எங்கே ட்ராவல் பண்ணுறேனோ அப்போ யூஸ் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக தான். பட் இது ஓப்பன் பண்ணி வைக்கணும், சும்மா உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். அடுத்து இந்த ஷாப்பிங்லேயே கொஞ்சம் ஹெவியான பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பும் மொபைலும் தான். இந்த லேப்டாப்பை போன வருஷம் பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்போவே கொஞ்சம் டீல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். எங்கள் மாமனாருக்காக தான் வாங்கியிருந்தோம். அங்கே அவினாசியில் வீட்டில் ஒன்று இருக்குது, பட் அது ரொம்ப பழசாயிருச்சு. அதனால தான் புதுசாக இந்த தடவை ஒன்று வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மோட்டரோலா எட்ஜ் மொபைலு என் தம்பிக்காக தான் வாங்கியிருந்தேன். கல்யாண மாப்பிள்ளை இல்லையா, அதனால சரி அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேன். 6 வருஷமாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இப்போ டிஸ்பிளே போய் ஹேங் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் சார் ஃபோன் மாற்ற மாட்டேன்றாரு. கேட்டால் பட்ஜெட்லாம் ரொம்ப டைட்டுக்கா, கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல தலைக்கு மேலே, அதெல்லாம் பார்க்க வேண்டாமா, அதை விட்டுட்டு நான் போய் மொபைலாக வாங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சாரும் ஒரு சாக்கு சொல்கிறாரு. அதனால தான் ஒரு மொபைல் வாங்கிட்டேன். அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் வாங்கி கொண்டு போய் கொடுக்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதெல்லாம் தான் இந்த தடவை நாங்கள் வாங்கிட்டு போன ஐட்டம்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வேணும்னா கிச்சன் ரிலேட்டடாக நிறைய நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. அதில் வந்து இந்த நைஃப் செட் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இது பிளாக்கோடையே வரும். 6 பீசஸ் இருக்குது. இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. அந்த ஷார்ப்னர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷார்ப்னரோடையே வரும். சிசர்ஸு, பீலர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிற மாதிரியும் கொஞ்சம் பெருசாக வருது. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை நான் எல்லாருக்கும் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி இம்மர்ஷன் பிளெண்டர் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன்.
இதுவுமே ஒரு நல்ல கிஃப்ட் ஆப்ஷனுங்க. இது ஒரு குட்டியான கிச்சன் அப்ளையன்ஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதையுமே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. இந்த மாதிரி கொள்ளுப்பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் கடையிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட கேக் செய்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் அவங்க பேக்கிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. இல்லைனா இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லைங்களா இங்கே, இது நகராது, நல்லா வந்துட்டு கால் வலிக்கவும் வலிக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த சைஸ் வந்து கண்டிப்பாக பெரிய சூட்கேஸில் ஃபிட் ஆகும். பட் இதை விட பெருசு போனீங்க அப்படின்னா நீங்கள் மடித்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்க, நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா?